सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वञ्जुमानं वरिशिष्ठां ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवजे योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो। वीक्षां मे दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। त्रयीवेद्यं हृद्यं त्रिपुरहरमाद्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयि सदयभावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे। शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। हनुमते नमः। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्तीः शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। सर्वज्ञराன सर्वेश्वरனான सर्वनियंतावाன லோகானுகிரக தத்பரரான பார்வதி காந்தரான சதாசிவ வடிவரான சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி லோகத்தில் வேதோக்தமான தர்மத்தை நிலைநாட்டுவதற்கோசரம் ஜனங்களுடைய தாபத்தை போக்கடிப்பதற்கோசரம் ஞானோபதேசத்தின் பொருட்டும் ஜனங்களுக்கு சாந்தியை கொடுக்க வேண்டும் என்பதின் பொருட்டு மௌனமாக இருந்த தட்சிணாமூர்த்தி சம்புவான தட்சிணாமூர்த்தி கருணையினால் கீழே இறங்கி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு பகவத் பாதாளுடைய ஒரு வடிவம் தரித்து சங்கரராக அவதாரம் பண்ணி காலடி க்ஷேத்திரத்தில் சிவகுருக்கும் ஆர்யாம்பாளுக்கும் தபஃபலமாக தானே ஜனித்து விதிவத்தாக சம்ஸ்காரங்களெல்லாம் செய்து கொண்டு உபநயன சம்ஸ்காரமாகி பிரம்மச்சரிய விரதம் இருந்து குருகுலவாசம் இருந்து
அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விப்ர பத்னிக்கு ஐஸ்வர்யத்தை விதரணம் பண்ண வேண்டும்னு மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருளி செய்து அந்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷப்பட்ட மகாலட்சுமி தாயாரும் அந்த விப்ரபத்னிக்கு ஐஸ்வர்யத்தை வருஷிச்சாளுங்கிற சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். மேலே சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சகல சாஸ்திர பிரவீணராகவும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி வாய்ந்தவராகவும் இப்படி பிரகாசிக்கக்கூடியதான இந்த பகவத்பாத சங்கரர் 8வது வயதிலே முதலை காலை பிடிப்பதுங்கிற வியாஜத்தினால காலடி க்ஷேத்திரத்தில் ஆதுர சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டு இப்படி ஆதுரமாக சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டாலும் ஆனால் குருமுகமாக பிரணவோபதேசமும் மகாவாக்கியத்தையும் கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை அனுசரித்து இந்த காலடி க்ஷேத்திரத்துலேருந்து புறப்பட்டு அந்த 8 வயசு குழந்தை கால்நடையாக நர்மதா நதி தீரத்தில் ஓங்காரேஸ்வரத்தில் தன்னுடைய குருநாதால் கோவிந்த பகவத்பாதால் இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கால்நடையாக நடந்து வர சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ஒரு வருஷ காலமாக கிட்டத்தட்ட 14 சுக்ல பஞ்சமி சரித்திரத்தை நம்ம பார்த்துருக்கோம். 14 சுக்ல பஞ்சமி சமயத்தில் பகவத்பாதாளுடைய உபதேச சாரங்கிற வியாஜத்தில் பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்திரங்களை அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அநேக ஸ்தோத்திரங்களை பார்த்தோம். கனகதாரா ஸ்தோத்திரம், தேவி புஜங்க பிரியாத ஸ்தோத்திரம், விஷ்ணு புஜங்க பிரியாத ஸ்தோத்திரம், மேலே அச்சுதாஷ்டகம், இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் தன்யாஷ்டகம் பார்த்தோம், கௌபீன பஞ்சகம் பார்த்தோம், நிர்வாண ஷட்கம் பார்த்தோம். இப்படி பார்த்துட்டு வரும்பொழுது போன சங்கர ஜெயந்தி வைசாக சுக்ல பஞ்சமி சமயத்தில் ஓங்காரேஸ்வரத்தில் இருந்தேன். கோவிந்த பகவத்பாதாளுடைய குஹேலியே இருந்து சங்கர ஜெயந்தி வைபவங்கள்லாம் கொண்டாடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டாக அமைந்தது பகவத்பாதால் கோவிந்த பகவத்பாதால் தரிசனம் பண்ணக்கூடியதான கட்டமும். அதை நம்ம ஆரம்பித்து வச்சோம். தன்யாஷ்டகம் கோபீன பஞ்சகம்லாம் பூர்த்தி பண்ணி அந்த பகவத்பாதால் கோவிந்த பகவத்பாதால் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும்பொழுது கோவிந்த பகவத்பாதால் அவரிடத்துல நீ யார் அப்படின்னு கேட்டதுமே கோவிந்த பகவத்பாதாலிடத்தில் ஆத்ம தத்துவத்தை விளக்கினார். முன்னாடிலாம் அவர் விசாரம் பண்ணி வைத்திருந்ததான பிரம்ம தத்துவம். அவர் கேள்வி கேட்டால் அப்படி பதில் சொல்லணுங்கிற பூர்வ சங்கல்பத்தில் வரல. அப்போதைக்கு அந்த போதத்தில் அவருக்கு எழும்பினது தசஸ்லோகி அப்படிங்கிற பிரகரண கிரந்தம். அதுக்கு தான் பேர். 10 ஸ்லோகம். ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா நதேஷாம் சமூக அனைகாந்திகத்வாத் சுஷுப்தியேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு ஆரம்பித்து 10 ஸ்லோகங்கள் ஆத்ம தத்துவத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னால் ஆத்ம தத்துவத்தை விளக்கக்கூடியதான 10 ஸ்லோகங்கள். இப்படி அவர் நீ யாருன்னு கேட்டதுமே இந்த மாதிரி 10 ஸ்லோகங்கள் உரைத்ததாக சங்கர விஜயன் சொல்கிறது. கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறார், ஆத்மாவை இப்படின்னு இன்னதுன்னு சொல்ல முடியாது,
அந்த காரணத்தினால இதல்லன்னு நேத்திங்கிற வாக்கியத்தினால நிஷேதத்தினாலேயே அதை எடுத்து சொல்லியிருக்கிறத அனுசரித்து இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு 10 ஸ்லோகங்கள். ஆனால் இதில் கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறால் கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி அப்படின்னு. அந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி தான் வாயால் சொல்லிட முடியும் அப்படிங்கிறத சுற்றி காமிக்கிறார். பேர்பட்ட ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதான அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இது நம்ம பண்ணின பாக்கியம். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு யாவதாயு சதா வந்தியா வேதாந்தோ குருஹு ஈஸ்வரா, ஆயுஷ்கால பரியந்தம் 3 பேருக்கு வந்தனம் பண்ணுவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். எந்த 3 பேர் அப்படின்னா வேதாந்தா குருஹு ஈஸ்வரா அப்படின்னு. வேதாந்த சாஸ்திரம், அதை உபதேசிக்கக்கூடியதான குரு, இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி கொடுத்ததான அந்த பகவான் ஈஸ்வரன், இவால ஆயுஷ்காலம் முழுக்க வந்தனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வந்தனம் பண்ணணும், விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவள் சொன்ன உபதேசம் படி வாழறது தெரிஞ்சுண்டு. இப்படி அவளை ஸ்மரிக்கிறதே ஒரு பெரிய பூஜை தான். அந்த கிரமத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம். இந்த மகாபரிவா பிடியரசி திட்டம், அவள் ராமராஜு அவள் பெரிவாளுடைய ஒரு ஞாபகார்த்தமாக, குருவாவுடைய ஞாபகார்த்தமாக நித்திய ஆவகந்தி ஹோமம், ஏகாதசின்னா சுக்ரிய பாராயணம், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பவமான ஹோமம், இந்த மாதிரிலாம் அவள் நடத்திட்டு வரா தர்மங்களை. அதாவது சுக்ல பஞ்சமி பிரவச்சனம் இதையும் அவள் தான் ஏற்பாடு பண்ணிட்டு வரா. அந்த குருவை வந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறத வாயளவில் சொல்லாதபடி நம்ம பகவத்பாதால் நடைமுறையில் காமிக்கிறார். அன்றைக்கி பார்த்தோம், போன சுக்ல பஞ்சமியில் ஓங்காரேஸ்வரத்தில் பகவத்பாதால் நர்மதா நதி தீரத்தில் அந்த ஒரு குகையில் இன்றைக்கும் ஓங்காரேஸ்வரருடைய கோவிலுக்கு அடிப்பக்கத்தில் நர்மதா நதி தீரத்தில் அந்த குகை அமைஞ்சிருக்கு. அந்த குகையில் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியதான கோவிந்த பகவத்பாதால் சமாதி நிஷ்டராக அங்கே இருக்க, சுற்றி பல திவ்ய சந்நியாசிகள் கோவிந்த பகவத்பாதாலிடத்திலிருந்து மகா வாக்கியத்தை உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்கள், மேலே வேதாந்த சிரவணம் கோவிந்த பகவத்பாதால் முகமாகவே பண்ணினவர்கள், அப்பேற்பட்ட சந்நியாசிகள்லாம் அங்கே சூழ்ந்து அப்படி வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்க, ஆச்சாரிய சங்கரர் அந்த குகைக்குள்ளே நுழையும் பொழுது கோவிந்த பகவத்பாதால் சமாதினிஷ்டராக இருக்கார். அப்பொழுது முன்னாடி இருக்கக்கூடியதான அவர்களுடைய சிஷ்யர்கள்லாம் அவளுடைய பாதுகையை வைத்து கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார்கள் கால வேளையில். அப்போ நம்ம ஆச்சாரியால் குட்டி சங்கரர் 8 வயசு நிறைந்ததான அந்த சங்கரர் அந்த குகைக்குள்ளே போகும்பொழுதே அவர் சமாதினிஷ்டராக இருக்க, இவெல்லாம் அந்த பாதுகையை வைத்து கொண்டு பூஜை செய்திருக்க, அப்போது அந்த ஆசிரமத்து வாசலில் முதல்ல தன் குருநாதாளுடைய பாதுகையை தான் அவள் தரிசிக்கிறார் பகவத்பாத சங்கரர். தரிசித்ததுமே ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்திலேருந்து அந்த பக்தி பாவத்தில் ஒரு 5 ஸ்லோகம் குரு பாதுகா பஞ்சகம் அப்படின்னு 5 ஸ்லோகம் எழும்புறது. இப்படி பாதுகையை வந்தனம் பண்ணி பாதுகையை ஸ்துதி பண்ணுறார் 5 ஸ்லோகத்தில். 5 ஸ்லோகத்தை சொல்கிறேன், அப்புறமா 5 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம்.
அடுத்த பிரவச்சனத்தில் தசஸ்லோகியினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். 5 ஸ்லோகம். ஜகஜ்ஜனிஸ்தே மலயாலயாப்யாம் அகண்ய புண்ணியோதய பாவிதாப்யாம் த்ரயீ சிரோஜாத நிவேதிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் விபத்தமஸ்தோம விகர்த்தனாப்யாம் விசிஷ்ட சம்பத்தி விவர்தனாப்யாம் நமஜ்ஜனாசேஷ விசேஷதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் சமஸ்ததுஸ்தர்க்க கலங்க பங்காபனோதன பிரௌಢஜலாசயாப்யாம் நிராஸ்ரயாப்யாம் நிகிலாஸ்ரயாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் தாபத்ரயாதித்யகரார்திதானாம் छायामयीभ्यामतिशीतलाभ्याम् आपन्नसंरक्षणदीक्षिताभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां यतो गिरो प्राप्य धिया समस्ताः ह्रिया निवृत्ताः सममेव नित्याः ताभ्यामजेशाच्युतभाविताभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां ये पादुका पञ्चकमादरेण पठन्ति नित्यं प्रयताः प्रभाते तेषां गृहे नित्यनिवासशीला ஸ்ரீதேசிகேந்திரஸ்ய கட்டாக்ஷலக்ஷ்மீ. குருநாதாளுடைய பாதுக எப்பொழுதும் பிராத்தஸ்மரணீயமாக இருக்கிறது. கால வேளையில் எழுந்துட்டதுமே தன்னுடைய சிரஸில் அந்த குரு பாதுகையை தியானம் பண்ணணும் ரிகி முத்ரையினால். இப்படி வைத்துக்கொண்டு குரு பாதுகா தியானம் செய்ய வேண்டும். ஹம்ச மந்திரத்தினாலையும் பண்ணலாம். அந்த குருபாதுகா தியானத்துக்கு பகவத்பாதா ரொம்ப அழகாக 5 ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். அதில் முதல் ஸ்லோகம் அந்த குரு பாதுகை பாதுகாப்யாம், பாதுகாங்கிறது 2 இருக்குது இல்லையா, 2 காலில் போட்டுக்கக்கூடியது, அதனால் த்விவச்சனம். அது அப்பேற்பட்ட குரு பாதுகாப்யாம் அந்த 2 குரு பாதுகைகளை வந்தனம் செய்கிறேன். நமோ நமஹா. அந்த ஸ்ரீ குரு பாதுகைக்கு என்னுடைய வந்தனம். அந்த குருவுடைய பாதுகை எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு விசேஷனம் முழுக்க என்னென்னா, அந்த குரு பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னா ஜகஜ்ஜனிஸ்தேம லயாலயாப்யாம், இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம், ஜகத்தினுடைய ஜனினா சிருஷ்டி, ஸ்தேமம்னா ஸ்திதி, லயம் அப்படின்னா ஒடுங்கிறது, இதுக்கெல்லாம் லய ஆலயாபியாம், ஜகஜ்ஜனிஸ்தேம லய ஆலயாபியாம், இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீ பாதுகை. அந்த குரு பாதுகை ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு அதிகமான புண்ணியம் பண்ணியிருக்கணும். எண்ணிலடங்காததான புண்ணியம் இருந்தால் தான் ஒரு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவனுடைய பாதுகா தீட்சை இவைகள்லாம் கிடைக்கும். அத்தகையான புண்ணிய கூட்டங்கள்னால் அடைய வேண்டியது. அந்த குரு பாதுகை அடையிறதுன்னா என்ன, அதை தியானம் பண்ணுறது.
அந்த பாவிதாபியாம், அந்த பாவனம் பண்ணுறது இருக்கே குருபாதுகா தியானம், அந்த குருபாதுகா பாவம் இருக்கே அதுக்கே அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் குருபாதுகா தியானம் சித்திக்கும். அது சொல்கிறால் அகண்ய புண்ணியோதய பாவிதாபியாம். கண்யம்னா என்றது, அகண்யம்னா எண்ண முடியாது, எண்ண முடியாததான புண்ணியத்தினுடைய பலனாக மட்டுமே பாவிதாபியாம் தியானிக்கக்கூடியதாக இருக்குது அந்த குரு பாதுகையானது. மேலே அதுக்கு விசேஷணம் என்ன அப்படின்னா த்ரயீ சிரோஜாத நிவேதிதாபியாம். த்ரயினா வேதங்களுக்கு பேர், த்ரயின்னு பேர். நான் ருக்கு யஜுசு சாமம் அப்படிங்கிற 3 கலந்தது, அதனால் அதுக்கு த்ரயின்னு பேர். நம்ம தியான ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது கூட சொன்னோம், த்ரயீ வேத்யம் ஹிருத்யம் அப்படின்னு பரமேஸ்வரனை சொல்லும்பொழுது நம்ம ஆச்சாரியால் சொல்கிறால் அந்த த்ரயீ வேத்யம் உபனிஷத் வேத்தியமான பொருள் அப்படின்னு அர்த்தம். இங்கே த்ரயீ சிரஹ வேதமாகிற சிரஸ். இந்த சிரஸ்னா வேதத்தினுடைய சிரஸ்னா எது அப்படின்னா உபனிஷத், வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா. அதுக்கு த்ரயீ சிரஸ், வேத சிரஸ் அப்படின்லாம் பேர், வேதாந்தம் அப்படின்னு பேர். வேதத்துக்கு சிரஸ்ஸாட்டம் பிரகாசிக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான அந்த வேதாந்தங்கள்னால உபனிஷத்துகள்னால காண்பிக்கக்கூடிய பொருள் அது தெரிவிக்கப்படுறது. அது எந்த பிரம்ம தத்துவத்தை தெரிவிக்கிறதோ அதுதான் குரு பாதுகா. அந்த பிரம்ம தத்துவத்துக்கு தான் குரு பாதுகா அப்படின்னு பேர். அதுதான் இங்கே ஆச்சாரியால் சொல்கிறால் த்ரயீ சிரோஜாத நிவேதிதாபியாம். அந்த உபனிஷத்துகளாகிற அந்த ரத்னங்கள்னால தெரிவிக்கப்பட்டவையுமான அந்த ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நமஹா. அந்த ஸ்ரீ குரு பாதுகைகளுக்கு என்னுடைய வந்தனம், நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஜகஜ்ஜனிஸ்தேம லயாலயாபியாம் அகண்ய புண்ணியோதய பாவிதாபியாம் த்ரயீ சிரோஜாத நிவேதிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்படி முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னா விபத்துன்னு சொல்லக்கூடியதான அடர்ந்த இருட்டு, விபத் தமஸ்தோம விகர்த்தனாபியாம். அந்த விபத்துகளாகிய ஸ்தோமம் அண்ணாக்கா அடர்ந்ததான, ஸ்தமஹா அந்த இருட்டு, அந்த விபத்துகளாகிய அடர்ந்த அந்த இருட்டை விகர்த்தனாபியாம் வெட்டி போட்டுரும். அப்படின்னா என்ன? பக்கத்தில் விபத்தையே வரவிடாது. குரு பாதுகா தியானம் செய்து கொண்டே இருந்துருந்தால் விபத்துகள்லாம் விலகி போயிடும். விபத்துகள்லாம் விலகி போயிடும். வெளிப்படையான விபத்துகளும் விலகி போகும், ஆந்தரிகமான விபத்துகளும் விலகி போகும் குரு பாதுகா தியானத்தினால. வெளிப்படையான விபத்துகள் அறியாமையினால் வரதே, அதுகெல்லாம் விலகி போகும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விபத்து எது அப்படின்னா அஜ்ஞானமாகிற இருள். அதுதான் பெரிய விபத்து. அந்த ஆத்மாவை மறக்கிறது இருக்க பற்றியெல்லாம் ஆத்ம விஸ்மிருதி தான் விபத்.
அதுக்கு தான் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத்விஸ்மரணம் விஷ்ணோ சம்பன் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு. நான் விபதோ நைவ விபதா, லோகத்தில் வரக்கூடிய விபத்து அல்லையா, லோகத்தில் வரக்கூடிய சம்பத் அல்லையா. இப்போ எதுடா விபத்து எதுடா சம்பத்துன்னா, பகவான் சர்வஸ்வரூபியான பகவானை மறக்கிறது இருக்கே, அதுக்கு தான் விபத்துன்னு பேர். பகவானை ஸ்மரிக்கிறது தான் பெரிய சம்பத். அந்த குருபாதுகா என்னத்தை பண்ணுறது, உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபத்தை காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது குருபாதுகத்தை வந்தனம் பண்ணியாச்சுன்னா உனக்கு விபத்தே வராது. ஏன்னா ஆத்மாலேருந்து விஸ்மிருதியே ஏற்படாது. அப்போ தானே விபத்தில் விழாத இருப்ப ஆத்ம விஸ்மிருதி இருந்தாச்சுன்னா விபத்தில் விழுந்துருவேன். அதனால் இங்கே சொல்கிறால் விபத்தமஸ்தோம விகர்த்தனாபியாம் அப்படி. மேலே விசிஷ்ட சம்பத்தி விவர்த்தனாபியாம், மேலே விசேஷமான நல்ல செல்வத்தை வர்த்தனம் பண்ணும். அதனால் வளர்த்தி தரும். அப்பேற்பட்டது என்ன 2 பாதுகைகள் அப்படின்னா என்ன, முக்கியமான விசிஷ்ட சம்பத்தினா என்ன, ஆத்மஸ்மிருதி தான். அந்த ஆத்மாவை எப்பொழுதும் நினைவு மூட்டிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, விசிஷ்ட சம்பத்தி விவர்த்தனாபியம், விசேஷமான சம்பத்துனா மோக்ஷ லக்ஷ்மியே கொடுத்துரும், மோட்ச சம்பத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கும் மேலே நமஜன அசேஷ விசேஷதாபியாம், நமஜன யார் வந்து விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்களோ, நமஜன அப்பேற்பட்ட ஜனங்களுடைய அசேஷ விசேஷதாபியாம், விசேஷமாக அவளுக்கு என்னென்ன மனோபிலாஷைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த குரு பாதுகையானது. இது சொல்லும்பொழுது தான் ஞாபகம் வருது, நம்ம ஆச்சாரியால் சௌந்தர் லஹரியில் சொல்லும் பொழுது 4வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அம்பிகையின் இடத்துல சொல்கிறால், அம்பிகே உன்னை தவிர மற்ற தெய்வதைகள் எல்லாரும் அபய முத்திரைகள் வச்சுருக்கார்கள், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான இப்படி அபய முத்திரையை வச்சுருக்கா. நீ மாத்திரம் 4 கையிலையும் 4 ஆயுதம் வச்சுருக்க, அபய முத்திரையை நீ வச்சு கொள்ளவில்லை. அது காரணம் என்னன்னு தோன்றதுன்னா, ஆச்சாரியர்கள் சொல்கிறார், தனக்கு ஆபத்துன்னு வந்தான்னா அம்பிகேன்னு உன் காலில் தான் வந்து விழுவார்கள் பக்தர்கள். உன் சரணத்தில் விழுந்தாச்சுன்னா அந்த சரணம் இருக்கே, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த யார் ஆர்த்தனா விழுந்தானோ அவருடைய ஆர்த்தியை போக்கடித்து துக்கத்தை போக்கடித்து அவனுக்கு என்ன விருப்பம் உண்டோ அந்த விருப்பம் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துடுறது. அத்தகையான பெருமை அந்த சரணத்துக்கு உண்டு. அதனால தான் நீ கை தூக்கி அபயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத எடுத்து அப்படிங்கிறாள் ஆச்சாரியால். த்வதன்ய பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணः த்வமேகா நைவாசி பிரகட்டிதவராபீத்யபிநயா भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ. இப்படி ஏன்னா எதை வேணாலும் கொடுக்கறது. நமஜன அசேஷ விசேஷதாபியாம், வந்தனம் பண்ணக்கூடியவர்களுடைய விசேஷமாக எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியது, அவருடைய மனோபிலாஷை எல்லாத்தையும். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீ குரு பாதுகைகளுக்கு என்னுடைய வந்தனம்.
இப்படி ரெண்டாவது ஸ்லோகம் விபத்தமஸ்தோம விகர்த்தனாபியாம் விசிஷ்ட சம்பத்தி விவர்தனாபியாம் நமஜ்ஜனாசேஷ விசேஷதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்படி ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த ஸ்ரீகுரு பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னா, பலவிதமான துர்யுக்திகள் இருக்குது பார்த்தேலா, அந்த துர்யுக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கலங்கிய சேர், அந்த கலங்கிய சேரை விரட்டடிக்கிறதுல, போக்கடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரவாகம், நதி பிரவாகம் மாதிரியானது இந்த குரு சரண குரு பாதுகா அப்படிங்கிறது. அதனால தான் ஆச்சாரியால் உபதேச பஞ்சகத்தில் சொல்லும்போது துஸ்தர்காத் சுவிரம்யதாம் அப்படின்னு, அந்த துர்யுக்திகள்லேருந்து நீங்கள் முதல்ல பின்வாங்குங்க. நல்ல உபனிஷன் மத தர்க்கோன்னு சந்தீயதாம் அப்படின்னா, அந்த உபனிஷத் மதத்தில் இருக்கக்கூடியத அந்த யுக்தியை வைத்து கொண்டு விசாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறாள் நம்ம ஆச்சாரியால். அதனால் துஸ்தர்க்கத்தில் போய் விழுந்துடக்கூடாது. துஸ்தர்க்கங்கிறது ஒரு சேரு மாதிரி, அந்த கலங்கிய ஒரு சேரு மாதிரி, அதை அபனோதனம் பண்ணுறதில், விரட்டி அடிக்கிறதுல ஒரு சாமர்த்தியம் உடையது, ஒரு பெரிய ஒரு ஜலாசய மாற்றம் இருக்கக்கூடியது. சமஸ்த துஸ்தர்க்க கலங்க பங்க அபனோதன பிரௌಢ ஜலாசயாபியாம். மேலே எப்படி இருக்குன்னா நிராஸ்ரயாபியாம், தனக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை, தான் எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கு. அது என்ன சொல்லுவா, சிருஷ்டி ஸ்திதி பிரளய ஹேது அஹேதுரஸ்ய, அதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, எந்த ஒரு ஆசிரியமும் கிடையாது, தனக்கு வேறு ஆதாரம் தேவையற்றதாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்குது, ஆசிரியமாக இருக்குது. தனக்குன்னு ஒரு ஆசிரியங்கிறது வேண்டாம். நிராஸ்ரயாபியாம் நிகிலாஸ்ரயாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அப்பேற்பட்ட எந்த ஒரு ஆசிரியமும் இல்லாததானதாகவும் எல்லாத்துக்கும் ஆசிரியமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீ குரு பாதுகைகளுக்கு என்னுடைய வந்தனம் அப்படின்னா. இது மூணாவது ஸ்லோகம். சமஸ்த துஸ்தர்க்க கலங்க பங்காபனோதன பிரௌಢ ஜலாசயாபியாம் நிராஸ்ரயாபியாம் நிகிலாஸ்ரயாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அதுக்கப்புறம் நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறால் அந்த பாதுகை எப்பேற்பட்டதாக இருக்கு. தாபத்ரயாதித்ய கரார்த்திதானாம் சாயாமயீபியாம் அப்படின்னா, அந்த பிராணிகளுக்கு 3 விதமான தாபங்கள், ஜீவனுக்கு ஒவ்வொருத்தனையும் 3 விதமான தாபங்கள் பாதிக்கிறது. அது என்ன
தாபத்ரயம்னாக்க அப்படின்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவா. அதில் ஆதி பௌத்திகம் அப்படின்னா எது அப்படின்னா பிராணிகள்னால் வரக்கூடியதான தாபங்கள், மற்ற பிராணிகள்னால் வரக்கூடியதான தாபம், பூதங்கள்லேருந்து வரக்கூடியது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேருந்து வரக்கூடியதான அந்த இயற்கை சீற்றத்தால் வரக்கூடியதான வியாதி. இது ஆதி தெய்வீகம்னு பேர். ஆதி பௌத்திகா ஆத்தியாத்மிகம், ஆத்தியாத்மிகம்னா இந்த சரீரத்திலேருந்து வரக்கூடியதான வியாதிகள். இதுக்கு தாபத்ரயம்னு பேர். சரீரத்திலேருந்து வரக்கூடியதான கஷ்டம், பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடியதான கஷ்டம், பிராணி வர்க்கத்திலேருந்து வரக்கூடியதான கஷ்டங்கள். இதுக்கு ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு பேர். இந்த 3 இன்னல்கள்னு சொல்லுவா தமிழில், சுத்த தமிழில் சொல்லணும்னா. அந்த 3 விதமான இன்னல்களாகிய அந்த வெயில் கதிர்களால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு தாபத்ரய ஆதித்ய கரார்த்திதானாம், அந்த சூரியனுடைய கர ஆர்த்திதானம் தாபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாயாமயிபியாம், ரொம்ப நிழலாக இருக்கக்கூடியது. எப்பேற்பட்ட சாயா? அதிசீதலாபியாம் சாயாமயிபியாம், ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதான கொடையாட்டம் இருக்கக்கூடியது இந்த குரு பாதுகையானது. சாதாரணமாக தாபத்தில் தப்பிக்கிறவனுக்கு ஏதான்னு சீதளமான பிரதேசம் கிடைச்சா தேவலாமே, ஒரு நிழல் கிடைச்சா தேவலாமே தோன்றது இல்லையா? அந்த மாதிரி தாபத்ரயங்கள், தாபத்ரயம்னு பேர். அதிலே பேர்லேயே பாருங்கள், தாபம்னா சூடு. அந்த 3 விதமான தாபங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குரு பாதுகை இருக்கே, அது வந்து ஒரு சீதள தாவை கொடுக்கறது. அப்பாடா அப்படிங்கிற ஒரு விஸ்ராந்தி ஸ்தானமாக இருக்குது தாபத்ரயத்தில் பாதிக்கப்பட்ட சம்சாரிகளுக்கு. மேலே அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னா ஆபன்ன சம்ரக்ஷண தீக்ஷிதாபியாம், ஆபத்தில் இருக்கிறவாலையே காப்பாற்றுறதில் கங்கணம் கட்டின்னு இருக்கான், தீட்சை எடுத்துன்னு இருக்கான். யார் யாரெல்லாம் ஆபத்தில் விழுந்துருக்காலோ அவளை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறத தீட்சையாக வச்சுருக்கு. இதையே நம்ம குரு பாதுகா வடிவராக இருக்கக்கூடியதான் நம்ம ஆச்சாரியாளிடத்துலையே பார்க்கலாமே. தட்சிணாமூர்த்தி தானே இந்த கருணையினால் அந்த ஆபத்தில் விழுந்திருக்கக்கூடிய ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும், ஆபதோத்தாரகராக கீழே இறங்கி சங்கரராக வந்திருக்கார். அவரே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த குரு பாதுகையினிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஆபன்ன சம்ரக்ஷண தீக்ஷிதாபியாம், ஆபத்தில் இருக்கிறவர்களை வந்து காப்பாற்றுவதே விரதமாக கொண்டதான அப்பேற்பட்டதான அந்த குரு பாதுகைகளுக்கு என்னுடைய மேலும் மேலும் நமஸ்காரம் அப்படிங்கிறத இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தாபத்ரயாதித்ய கரார்த்திதானாம் சாயாமயிபியாம் அதிசீதலாபியாம் ஆபன்ன சம்ரக்ஷண தீக்ஷிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்படி 4 ஸ்லோகத்தில் சொல்லி 5வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார், அந்த பாதுகை மேலே எப்பேற்பட்டதாக இருக்குது? பிரம்மஸ்வரூபமானது. அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லும்பொழுது உபநிடத்துகள் சொல்கிறது எதோ பிராப்பிய நிவர்த்தந்த
அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சக இப்படின்னு உபநிடத்தை சொல்கிறது. வாக்கும் மனசும் கூட எந்த தத்துவத்தை சொல்ல வேண்டும் நினைத்து முயன்ற போதிலும் கூட தத்துவத்தை சொல்ல முடியாத பின்வாங்கிப்படுறதோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததான பொருள் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. அத்தகையான அந்த பரம்பொருளே நித்தியமாக இருக்கு. யதோ கிரோ அப்பிராப்பிய தியா சமஸ்தா ஹ்ரியா நிவృత్తాः. எந்த பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு புத்தி போகிறது, ஆனால் போக முடியாத, வெக்கப்பட்டு திரும்பிடுறது, தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி வாக்கு தெரிஞ்சுக்கணும்னு போனாலும் தெரிஞ்சுக்க முடியாததாக போயிடுத்த வெக்கத்தினால திரும்பிடுத்தோம் அதுவும். அதே மாதிரி மனசு இதெல்லாம் யதா கிரஹா அப்பிராப்பிய தியா அப்பிராப்பிய சமஸ்தா ஹ்ரியாக நிவృత్తాः எல்லாம் வெக்கத்தினால் பின்வாங்கின்றது. அந்த நித்தியமான வேத வாக்குகளோ எப்பேற்பட்டதாக இருக்குது? சமமேவ நித்யாக, எல்லாருக்கும் சமமாக நித்திய பொருள் அழிவற்றதாகவும் சமமாகவும் பிரகாசிக்கக்கூடியது இருக்கேங்கிற உணர்வுபூர்வமாக பிரகாசிச்சுருக்கு. அதை அனுபவிக்க தான் முடியுமே தவிர வாக்கால் சொல்லிட முடியாது, மனதால் சிந்திச்சிட முடியாது. அதனால தான் ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் உபநிடத்துகள் சொல்கிறது வாக்கினுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதான பொருள் அப்படின்னு. ஆனால் அப்பேற்பட்டதான அந்த குருபாதுகா தியானத்தை இடைவிடாத பண்ணி கொண்டிருக்கார்கள் சிருஷ்டித்து சம்ஹார கர்த்தர்களாக இருக்கக்கூடியதான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 பேரும். அந்த 3 பேருக்குமே அவர்கள் பண்ணக்கூடிய காரியத்திற்கு ஆச்சரியமாக எது இருக்குது, அவர்கள் பண்ணக்கூடிய காரியத்திற்கு அனுகூலமாக காரியத்தை நடத்துபவிகளாக எது இருக்குது அப்படின்னா இந்த குருபாதுகா தியானந்தான். அந்த குருபாதுகா தியானத்தில் இருந்துண்டு தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார். குருபாதுகா தியானத்தில் இருந்துண்டு அந்த விஷ்ணு சம்ரக்ஷண காரியத்தை பண்ணிட்டு வரார். இந்த குருபாதுகா தியானத்தில் இருந்து கொண்டு அந்த பரமேஸ்வரன் அந்த லயம்னு சொல்லக்கூடிய சம்ஹார காரியத்தை பண்ணிட்டு வரார். அதனால தான் அவர்கள் அந்த தியானனிஷ்டர்களாகவே இருக்கிறதுனால தான் அவளை எந்த ஒரு பந்தமும் தொடர்றது இல்லை, எந்த கலங்கமும் அவளை கலங்க வைக்கிறதில்லை. அதுதான் சொன்ன தாபியாம் அஜேஷ அச்சுத பாவிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். அந்த பிரம்மஸ்வரூபமான எவற்றை அடைய விடாமல் எதை அடைய முடியாத வெட்கப்பட்டு நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வேத வாக்குகள் அவற்றை அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பொருளை அர்த்தத்தை ஆலோசிக்கக்கூடியதான எல்லாருடைய புத்தியுடனும் கூடியே பின்வாங்கி விடுகின்றனவோ அப்பேற்பட்டதான அந்த பாதுகை மேலே அது எப்பேற்பட்டதாக இருக்குது? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்களால் தியானிக்கப்பட்டவைகளுமான அந்த குரு பாதுகைகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறத 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். யதோ கிரோ பிராப்ய தியா சமஸ்தா ஹ்ரியா நிவృత్తాः சமமேவ நித்யா
நித்யாः தாப்யாம் அஜேஷாச்சுத பாவிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். இப்படி அழகா இந்த ஒரு 5 ஸ்லோகம் ரத்ன சுருக்கமாக இருக்கு. சாதாரணமாக குருவஷ்டகம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த குருவஷ்டகத்தையும் நம்ம ஆச்சாரியால் தான் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் குரு பக்தி வேணுங்கிறதுக்கு. அந்த குரு பக்தி இல்லையானால் இந்த ஜீவனுக்கு எவ்வளவு சம்பத்துகள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மனசு குரு சரணத்தில் லயித்து இருக்கணும். லயித்து இல்லையானால் அந்த குரு சரணத்தினுடைய உபாசனை இல்லாதவனுக்கு எந்த சம்பத்தும் பிரயோஜனப்படாது. அந்த குரு சரண தியான சம்பத்து தான் பெரிய சம்பத்து. அந்த குரு சரணம் குரு பாதுகாங்கிற அஞ்சனத்தை தியானமாகிற அஞ்சனத்தை கண்ணில் இட்டுண்டு நீ எதை பாரு எல்லாம் பிரம்மமயமாக இருக்கும். அதான் கபீர்தாஸ் பாடினார், குரு கிருபா அஞ்சனே பாயோ மேர பாயி. அப்போ குரு கிருப்பை ஆகிற அஞ்சனத்தை மைய கண்ணில் இட்டுண்டாச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ராமரோட தரிசனம்தான். ராமரை தவிர வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறதுங்கிறார். அந்தர ராமா பாகர ராமா, இப்படி உள்ளுக்குள்ள ராமர் வெளியில் ராமர், அப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஈஸ்வர சாட்சாத்காரம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற மந்திரத்தை பைஹாட் பண்ணி சொன்னால் போகாது, அந்த அனுபவத்துக்கு வரணுமே. அது அனுபவத்துக்கு எப்போ வரும் அப்படின்னா எப்போ உள்ளுக்குள்ள அந்த குரு பாதுகா தியானம் நிஷ்டையாக இருக்கும், குரு சரணத்தில் பக்தி எப்போ நிஷ்டையாக வர்றதோ அப்போது அந்த சமயத்தில் உனக்கு பிரம்ம ஞானம் சுலபமாக கெட்டிப்படும். அப்படிங்கிறது தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது. அதான் குரு பக்தி வேணும், குரு பக்தி வேணும், குரு பக்தி இல்லையானால் எதுவும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது. அதனால தான் குருகிட்ட காப்பட்டியமாக நடந்துக்கக்கூடாது, ருஜுவாக நடந்துக்கணும். ஈஸ்வர பாவத்தில் குருவை பார்க்கணும். குரு எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், குதர்க்கமான கேள்விகள் கேட்கக்கூடாது. இப்படிங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? அதுதான் நீங்கள் ஆச்சாரியால் 5 ஸ்லோகத்தில் அந்த குரு பாதுகைக்கு வந்தனத்தை தெரிவித்தார், எப்படி பக்தி படுறோம்னு சொல்லி கொடுத்தாரே. அந்த 5 ஸ்லோகம் இதை இந்த ஸ்தோத்திரத்தை ஆதரவோடு எவர்கள் தினமும் படிக்கிறார்களோ, அது எப்போ படிக்கிறோம்னா விசேஷம் காலையில் ஆரம்பத்திலே சொன்னேனே, காலை வேளையில் குரு பாதுகா தியானம்னு, அந்த காலையில் அதை மாசற்றதான தூய்மையான பக்தியோட இந்த பாதுகா பஞ்சகத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய கிரகத்தில் குரு கட்டாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான லக்ஷ்மி நித்தியம் வாசம் பண்ணிடுவாள். அப்படிங்கிறத நான் குரு கட்டாட்சம்தான் வேணும். குரு கட்டாட்சம் இருந்தாச்சுன்னா போகிறோம், எந்த ஒரு ஆபத்தும் பக்கத்தில் நெருங்காது. நவகிரகங்களில் ஜாதகத்தில் இவனுக்கு இது சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லைனாலும் குரு பார்வை இருக்குது, எல்லாம் சரியாயிடும்பா. இந்த மாதிரி குருவுடைய பார்வை ஒன்றே போகிறோம், அதுதான் வேணும் நம்மளுக்கு. அதுதான் இங்கே ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணி சொல்லித்தரால், ஏ பாதுகா பஞ்சகமாதரேன பட்டந்தி நித்யம் பிரயதா பிரபாதே தேஷாங்கிருஹே நித்ய நிவாசசீலா ஸ்ரீதேசிகேந்திரஸ்ய கட்டாட்சலக்ஷ்மீ. இப்படி 5 ஸ்லோகங்கள் குரு பாதுகா பஞ்சகம் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலே இது சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த குருவனிடத்தில் பக்தி பண்ணணும். அந்த குரு பக்தி இல்லாத போனால்
மனசு குரு சரணத்தில் அடங்கவில்லையானால் இவன் எவ்வளவு படித்தாலும் எதுவும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிறத ஆச்சாரியால் குருவஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் முதல் ஸ்லோகமே ஷரீரம் ஸ்வரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ரம் தனம் மேரு துல்லியம் மனश्चेन्न லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். நல்ல சரீரம் ஸ்வரூபம், நல்ல சரீரம் இருக்கட்டும், நல்ல அழகுடைய சரீரமாக இருக்கட்டும். ததாவா கலத்திரம், அப்படியே சொன்னபடியக்கூடியதான மனைவி. ததாவா கலத்திரம் யசச்சாரு சித்திரம், இவனுடைய யசஸ் இருக்கே அழகாக இருக்கட்டும், 4 பக்கமும் பரவி இருக்கட்டும். யசச்சாரு சித்திரம். தனம் மேரு துல்லியம், இவனிடத்தில் தனம் ஐஸ்வர்யம் மேருமலைக்கு துல்லியமாக கொட்டி கிடக்கட்டும். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஷரீரம் சுரூபம், சுரூபம் ஷரீரம், நல்ல அழகியான ஷரீரம். ததாவா கள்ளத்தினுடைய அழகான மனைவி. சாரு யசஹ, அழகான புகழ்பெற்றதான ஐஸ்வர்யம், சிறந்ததான புகழாகிற ஐஸ்வர்யம் இருக்கட்டும். அதே மாதிரி மேரு துல்லியம் சித்திரம் தனம், மேருமலைக்கு துல்லியமாக பலவிதமான சித்திரம்னா பலவிதமான தனம் ஐஸ்வர்யம் இருக்கட்டும். இவ்வளவும் இருந்தும் குரோஹு அங்கிரி பத்மே மனश्चेन्न லக்னம், இந்த குரோஹு ஆச்சாரியருடைய அங்கிரி பத்மே சரணாரவிந்தத்தில் மனஹா, இந்த மனசானது ந லக்னம் சேத்து, அது ஈடுபடாத போனாக்க ததக்கிம் 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 அப்படிங்கிறார். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம். ஆனால் லோகத்தில் எத்தனையோ உயர்ந்ததான நிலைகள் இருக்குது இந்த வாழ்க்கையில். இது எல்லாத்தையும் அடைஞ்சதுனால மாத்திரம் ஒருத்தனுக்கு உயர்ந்த ஜென்ம பயனை அடைந்துட்டான்னு சொல்லிட முடியாது. ஆனால் இது அடைஞ்சிருக்கிறதுனால அடுத்த ஜென்மா இவனுக்கு ஏற்பட்டு இதோட கீழ் ஜென்மாவில் போக வேண்டிய நிலை வந்துடலாம். ஆனால் மனுஷ ஜென்மாங்கிறது அரிது இல்லையா? அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாலே, அதனால் இந்த உயர்ந்த மனுஷ ஜென்மாவில் தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அப்படி உயர்ந்த நிலையை அடைந்தவன் தான் மறுபடியும் கீழே விழாமல் எல்லாத்த காட்டிலும் சாஸ்வதமான ஆனந்த நிலையை அடையிறான். அப்படி அடையணுமாக்க சத்குருவனுடைய கிருபை வேணும். இப்போ பகவத்பாதாலே தட்சிணாமூர்த்தியே சங்கரரா ஜனித்தாலும் அந்த பிறவி பயனை அடைவதற்கு குருவருள் வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை புகட்டுவதற்காக தானே அவர் கால்நடையாக நர்மதா நதி தீர பரியந்தம் நடந்து வந்திருக்கார் குருவருளின் பொருட்டு. அதனாலேயே குருவருள்ங்கிறது எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது தெரியறது. இதற்கு குருபாதார விந்தத்தில் எப்பொழுதும் மனசு ஈடுபட்டு இருக்கணும். இது அதை தான் இந்த ஸ்லோகத்தில் பிரகரணத்தில் நன்றாக ஆச்சாரியால் காட்டுறார்.
இந்த படித்து இதன்படி குரு பக்தி பண்ணிட்டு வாழணுமே தவிர இதுதான் பெரிய சொத்து. வேறு எதுவுமே பிரயோஜனம் இல்லை, வேறு ஐஸ்வர்யங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. குருச்சரண தியானமாகிற ஐஸ்வர்யம்தான் ரொம்ப உயர்வானது. அதுதான் வேணும் நம்மளுக்கு. குருச்சரண பக்தி ஒன்று இருந்தால் போகிறோம். எல்லா தெய்வங்களும் சந்தோஷப்பட்டுடும். எல்லா தெய்வத்தையும் ஆராதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஆராதனமே அதை உபதேசம் பண்ண குருவுடைய ஆராதனம் தான். இந்த குரு வடிவத்தில் தான் ஈஸ்வரனே இருக்கார். ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் துவாமகம் சரணங்கதா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈஸ்வரன் குரு ஆத்மா பேரில் தான் வித்தியாசமே தவிர ஒரே வடிவமானவர்கள் இவா 3 பேருமே. அதனால் மனசு குரு சரணத்தில் ஒன்றுபட்டு இருக்கணும். அது 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார். கலத்திரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரகம் பாந்தவாக சர்வமேதத்தி ஜாத்தம் மனச்சேன் லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். கலத்திரம், கலத்திரம்னா மனைவி. சர்வம் தனம், எல்லா விதமான தனம் பணம் இருக்கட்டும். புத்திர பௌத்ராதி அதே மாதிரி நல்ல பேரன் பையன் எல்லாரும் இருக்கட்டும். கிரகம் வீடு இருக்கட்டும். பாந்தவாக உறவினர்கள். ஏதத் சர்வம் ஜாத்தம் ஹி எல்லாம் வந்து விட்டது, எல்லாம் இருக்குது. ஆனால் குரோர் அங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம், குருவனுடைய சரணாரவிந்தத்தில் மனசு ஈடுபடாத போனால் ததக்கிம் 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 இவைகள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல நற்குணம் உள்ள மனைவி இருக்கட்டும், நல்ல பணம், பிள்ளைகள், பேரன்கள், நல்ல பந்துக்கள். ஆனால் குருச்சரண தியானம் இல்லைன்னா இவைகள்லாம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. இப்படி தன்னுடைய வீட்டில் எல்லா பாக்கியங்களும் நிறைந்திருக்கு. அப்படி இருந்தும் குருச்சரணத்தில் பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறத 2வது ஸ்லோகத்தில் சொல்லி 3வது ஸ்லோகத்தை சொல்கிறார். எத்தனை படிப்பு இருந்தாலும் சரி குருச்சரண பக்தி இல்லைன்னா படிப்பு எதுவும் பிரயோஜனப்படாத போயிடும். ஷடங்காதி வேதா 6 அங்கத்தோடு கூடின வேதங்கள், சிக்ஷா, வியாகரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்னு சொல்லக்கூடியதான வேதத்துக்கு 6 அங்கங்கள். இது 6 அங்கங்களோடு கூடின வேதங்களாக இருக்கட்டும். முகே சாஸ்திர வித்யா, அதே மாதிரி சாஸ்திர வித்யா நல்ல சாஸ்திர ஞானம் இருக்கட்டும். கவித்வாதி அந்த முகத்தில் நல்ல கவிதை வரட்டும். கத்தியம் சுபத்தியம் கரோதி, அந்த ஸ்பாட்டில் டக்கு டக்கு டக்குன்னு கத்திய பத்தியங்கள்லாம் கவிதைகள்லாம் எழுதிண்டே போகிறான். காவிய ரச்சனமே பண்ணிவிடுவான். அத்தனை ஒரு ஞானம் இருக்கட்டும். என்ன பிரயோஜனம் குரு பக்தி இல்லைன்னா? குரு சரணத்தில் பக்தி இல்லைன்னா இது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அந்த பக்தி வேணுமே. அதான் சொல்கிறார். முகே ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்வாதி கத்தியம் சுபத்யம் கரோதி மனச்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். எல்லாத்தையும் முகஸ்தமாக வச்சுருக்கான். புஸ்தகமே தேவையில்லை, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறான். இப்படி இருந்தும் குரு பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சொல்கிறார். வெளியூர் போனாக்க எல்லாராலையும் பூஜிக்கக்கூடியவனாக இருக்கான். அதே மாதிரி தன்னுடைய தேசத்துலேயும் பாக்கியசாலியாக இருக்கான். சாதாரணமாக வெளிதேசங்களில் பூஜை பண்ணுவா. பெரிய பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் கூட சுதேசத்தில் ஆதரிக்க மாட்டாள். தன் உள்ளூரில் அவளுக்கு மதிப்பு இருக்காது. அப்படி இல்லை. இவனுக்கு வெளியிலையும் மதிப்பு, நல்ல மதிப்பு, உள்ளூர்லேயும் நல்ல மதிப்பு. அதே மாதிரி சதாச்சார விருத்தேஷு அந்யஹா மத்தஹா ந. சதாச்சாரத்தில் இவனை மாதிரி வேறு யாரும் இல்லை, என்னை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். சதாச்சார விருத்தேஷு அந்யஹா மத்தஹா ந.
இப்படிங்கிறதுலாம் சொன்னாலும் கூட என்னைக்காரெலாம் நல்ல ஆச்சாரமானவன் கிடையாது அப்படிங்கிறதுலாம் சொன்னாலும் கூட பிரயோஜனம் இல்லை. குருச்சரணத்தில் பக்தி இல்லைன்னா மனச்சேன்ன லக்னம் குரோர் அங்கிரி பத்மே ததக்கியம் 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 அப்படிங்கிறார். இதெல்லாம் தற்பெருமைக்கு காரணமாக வேடம். நான் வெளியூரில் போனாலும் கொண்டாடப்படுறேன், உள்ளூரில் போனாலும் கொண்டாடப்படுறேன், நல்ல ஆச்சாரம் என்கிட்ட இருக்குது, நல்ல வித்யை என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் கர்வப்பட்டுக்கலாமே தவிர இதனால் இவன் எதுவும் ஸ்ரேயஸை அடைய முடியாதப்பா. இந்த ஸ்ரேயஸை அடையணும்னா குருபாத தியானம்தான் வேணும் அப்படிங்கிறது. மேலே சொல்கிறால் க்ஷமாமண்டலே, இந்த பூமண்டலத்தில் பூபால விருந்தைஹி, அந்த பூபால விருந்தைஹி அரசர்கள், அரச கூட்டங்கள், சக்கரவர்த்தி கூட்டங்கள்னால எஸ்ய பாதாரவிந்தம் சதா சேவிதம், எவனுடைய சரணம் எப்போ சேவிக்கப்பட்டதாக இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய அரசர்கள்லாம் வந்து இவன் காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார்கள், அப்பா இவன் ரொம்ப பெரியவன். இப்படி பல பேர்கள் காலில் விழுந்து பூஜைகள்லாம் பண்ணினாலும் கூட மனசு குருச்சரணத்தில் ஈடுபட்டு இல்லையானால் பிரயோஜனம் இல்லை. இது இவனுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு காரணமாக ஆயிடாது. இந்த வெளிப்புகழ்கள் எதுவுமே குருச்சரண தியானம் ஒன்று தான் ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. 5வது ஸ்லோகத்தை சொன்னால் க்ஷமாமண்டலே பூபால பிருந்தைஹி சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம் மனச்சேன்னலக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கியம் 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 ததக்கியம். அப்படி அதுக்கப்புறம் சொல்கிறார், புகழ் 10 திக்கிலையும் பரவி இருக்கட்டும், இவன் நிறையா தானம் பண்ணியிருக்கான். தானம் பண்ணி ஸ்ரவாக நல்ல புகழ் போனவனாக இருக்கான். உலகம் முழுக்க இவன் தானம் பண்ணினாலேயே புகழ் பரவி இருக்கு. மேலே எல்லா பொருளும் இவனுக்கு சுவாதீனமாகவும் இருக்கு. அப்படி இருந்தாலும் குருச்சரணத்தில் பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இது 6வது ஸ்லோகத்தை சொல்கிறார். யசோமே கதம் திக்ஷு தான பிரதாபாத், தான பிரதாபாத் தான மகிமையினால் மே யசா திக்ஷு கதம், என்னுடைய புகழானது 10 திக்குகளையும் சென்றிருக்கிறது. எத் பிரசாதாத் ஜெகத்வஸ்து சர்வம் கரே, எதனுடைய பிரபாவத்தினால், எந்த தான பிரபாவத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் கையில் உள்ளது. அப்படி இருந்தாலும் கூட குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததக்கியம் 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 ததக்கியம், குருவுடைய சரணத்தில் பக்தி இல்லையானால் என்ன பிரயோஜனம் அப்பா அப்படிங்கிறார். இது வரைக்கும் ஆசையோடு கூடினவாளை பற்றி பேசினார். அது 6 ஸ்லோக பரியந்தம். ஏன்னா ஆசையோடு சொல்கிறவர்கள், எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசைப்படுறவர்கள் சகாமர்கள்னு பேர். சகாமர்களை பற்றி பேசிட்டு இப்போது 7வது ஸ்லோகம் நிஷ்காமர்களை பற்றி சொல்கிறார். எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு போகத்துலேயும் ஆசை இல்லை, யோகத்துலேயும் ஆசை இல்லை. பெரிய பெரிய வாஜிராஜோ அந்த குதிரை கூட்டத்துலேயும் எனக்கு ஆசை கிடையாது, பெண் முகத்துலேயும் எனக்கு ஆசை கிடையாது, செல்வத்துலேயும் ஆசை கிடையாது. இப்படி பரம விரக்தி லோகபட்சத்தில் இருந்தாலும் கூட, ஆனால் இது வெறும் விரக்தி இருந்தால் போகாது, குருச்சரணத்தில் பக்தி வேணுமே. அது இல்லாத போனால் பிரயோஜனம் இல்லை. இவைகள் இருந்து இத்தனை வைராக்கியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நிஷ்காமர்களாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. தான் சொல்கிறார், நபோகே ந யோகே நவாஜிராஜௌ
ந காந்தாமுகே நைவ வித்தேஷு சித்தம் போகே, விஷய சுகத்தில் சித்தம் ந என்ற மனது ஈடுபடவில்லை. யோகே ந அந்த யோகத்திலும் இல்லை. வாஜிராஜௌ நல்ல குதிரை கூட்டத்திலும் என்னுடைய மனசு ஈடுபடலை. காந்தாமுகே ந இந்த காந்தா ஸ்திரீகளுடைய முகத்திலையும் எனக்கு சித்தம் இல்லை. வித்தேஷு அதே மாதிரி பணங்களில் செல்வங்கள்லேயும் என்னுடைய சித்தமானது ந செல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட குரோரங்கிரி பத்மே குருச்சரணத்தில் பக்தி இல்லாத போனால் என்ன பிரயோஜனம்? இவைகள்லாம் இருந்தும் மனம் அடக்கியும் பிரயோஜனம் இல்லையே, குருச்சரணத்தில் பக்தி இல்லையானால் அப்படிங்கிறார். அப்படி நிஷ்காமர்கள் எதுவும் ஆசைப்படாதவர்கள் எங்கே இருப்பார்கள்னா, எங்கேயோ காட்டில் இருந்தால் போருமே, எங்கேயோ இடத்துல இருந்தால் போருமே அப்படி நினச்சிட்டு இருக்கார்கள் இல்லையா? அப்படிலாம் இருந்தாலும் கூட மனசு குருச்சரணத்தில் பக்தி ஈடுபடவில்லையானால் பிரயோஜனம் இல்லைங்கிறார் 8வது ஸ்லோகத்தில். அரண்யே மே மனஹா நவர்த்ததே, காட்டில் என்னுடைய மனசு இல்லை, தன்னுடைய வீட்டிலும் இல்லை, காரியத்திலும் மனது ஈடுபடலை, சரீரத்திலையும் மனது ஈடுபடலை, விலை உயர்ந்த அனர்கே விலை உயர்ந்ததான பொருள்கள்லையும் மனது ஈடுபடலை. இப்படிலாம் சொன்னாலும் கூட ஆனால் குருபக்தி இல்லையானால், குரு சரணத்தில் மனது ஈடுபடவில்லையானால் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. அரண்யேனவா ஸ்வஸ்ய கேஹேன கார்யே நதேஹே மனோமே வர்த்ததே த்வனர்கே நதேஹே மனோ வர்த்ததே மே த்வனர்கே மனஷ்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். இப்படி சொல்லி 8 ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு 8வது 9வது ஸ்லோகத்தில் பலஸ்ருதி சொல்கிறார். குரோரஷ்டகம் எப்படேத் புண்ணியதேஹி யதிர் பூபதிர் பிரம்மச்சாரி சகேஹி லபேத்வாஞ்சிதார்த்தம் பதம் பிரம்மசம்யம் குரோருக்தவாக்கியே மனோ யஸ்ய லக்னம். குரோஹோ உக்தவாக்கியே குருவினால் சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட வார்த்தையில் யஸ்ய மனஹா லக்னம் எவனுடைய மனமானது லக்னம் ஈடுபட்டு இருக்கிறதோ, யஹா எந்த புண்ணியதேகி இந்த புண்ணியாத்மாவானவர் மேலே குரோரஷ்டகம் பட்டேத்து இந்த குரு அஷ்டகத்தை படிக்கிறானோ அவன் யதியாக இருக்கட்டும், யதிஹி பூபதிஹி பிரம்மச்சாரி கேஹி, அவன் யதியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், பிரம்மச்சாரியாக இருக்கட்டும், கிரகஸ்தனாக இருக்கட்டும், வாஞ்சிதார்த்தம் பிரம்மசம்யம் பதம் லபேத்து. வாஞ்சிதார்த்தம் விரும்பியதான பிரம்மம் அப்படிங்கிற பெயருள்ள பெரிய அர்த்தத்தை மேலே ஸ்தானத்தை லபேத்து அடைவான் அப்படிங்கிறார். இந்த குருவுடைய உபதேசிக்கப்பட்ட வாக்கியத்தில் எவனுடைய மனது ஒன்றுபட்டு இருக்கோ அவனுக்கு தான் இந்த குருவஷ்டகம் படிக்கணும்னு தோணும். குருவஷ்டகத்தை படித்து அந்த குருவுடைய உபதேசத்தை கேட்டு அப்படியே அந்த உபதேசத்தினாலையும் அவருடைய அருள்னாலையும் அந்த பிரம்மானந்தத்தில் தழைத்து எல்லா அபிஷ்டங்களையும் அடையிறான் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணினால் குருவஷ்டகம் இந்த வாட்டி பிரகரணம் 2 குருபாதுகா பஞ்சகம் குருவஷ்டகம் அப்படிங்கிற 2 பிரகரணத்தை பார்த்தோம். அடுத்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் அந்த கோவிந்த பகவத்பாதால் பிரஷ்னம் பண்ணி அதுக்கு கேள்வி பதில் சொல்லக்கூடியதான தசஸ்லோகின்னு சொல்லக்கூடிய நிர்வாண தசகம்னு சொல்லக்கூடியதான அந்த ஆத்ம உபதேச பிரகரணத்தை நம்ம அடுத்த சுக்ல பஞ்சமியில் நம்ம பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய் ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய் விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம்.
भवयेव भवान् इति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्कर देशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजां भवशङ्कर देशिकमे शरणं भवशङ्कर देशिकमे शरणं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।